எல்லாம் ஆசை காட்டுறாங்க. இந்த பக்கம் விஜய் கூப்பிடுறாரு போகலாம் இல்லையா, இந்த பக்கம் எடப்பாடி அழைக்கிறார் போகலாம் இல்லையா, இங்க போனா 20 சீட்டு தராங்களாமே, 30 சீட்டு தராங்களாமே எல்லாம் சொல்றாங்க. ஏன் நான் போகல? 8-10 சீட்டு அதிகமா வாங்கினா இன்னும் 10 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப 8 சீட்டு ஒரே சண்டை கட்சிக்குள்ள, எனக்கு இல்ல உனக்கு இல்லைன்னு கடுமையான போட்டி, மன உளைச்சல். இப்ப கூடுதல் சீட்டு வாங்கினா இன்னும் 10 பேருக்கு நம்ம சீட்டு கொடுக்க முடியும். ஆனா நான் ஏன் போல அப்படின்னா எனக்கு முடிவெடுக்க தெரியுதுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, ஒரு பிரின்சிபிள் இருக்கு. ஏதாவது ஆதாயம் கிடைச்சா போதுன்னு வாயப்படுத்திட்டு போக முடியாது. மிட்டாயை காட்டி மயக்க பார்ப்பாங்க, சாக்லேட் காட்டி மயக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆசை காட்டி மயக்குவதற்கு திருமாவளவன் சராசரி ஆள் இல்லை. சீட்டுக்காகவோ பதவி பரிசுக்காகவோ ஒரு முடிவெடுக்க தயாராக இல்லை. ஏன் திமுகவில் இருக்கிறோம்னா, நாம பேசக்கூடிய அரசியலை திமுக பேசுகிறது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவர்கள் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம்னு நான் 2001 இருந்தே சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். ஏன், என்ன காரணம்? பங்கு தகராறா, பாகம் தகராறா, அவங்களுக்கு நமக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு அரசியல் கட்சி, சராசரி கட்சியா பிரச்சனை கிடையாது. அவங்க சாதி வெறியை திட்டமிட்டு தூண்டுகிற கட்சி, மதவெறியை திட்டமிட்டு தூண்டுகிற கட்சி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களை அந்நியர்கள் என்று சொல்லுகிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, தேவாலயங்களை இடிக்கிற கட்சி, பாபர் மசூதியை இடித்த கட்சி. இதெல்லாம் வரலாறு தானே, நான் பொய் சொல்லலையே, கற்பனையா சொல்லலையே, நடந்த உண்மை தானே. அவர்கள் இன்றைக்காவது சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறார்களா? சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார்களா? பெரியாரை ஏன் விமர்சிக்கிறார்கள்? அம்பேத்கரை பிறந்த நாள் கொண்டாடுவதோடு சரி, அம்பேத்கர் பேசிய அரசியலை பேசுவார்களா? பேச மாட்டார்கள். அவர்களோடு நம்மால் கூட்டணி சேர முடியாது. அவர்களை தோளில் தூக்கி சுமக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நம்மால் போக முடியாது. அதனால்தான் திருமாவளவன் திமுகவோடு கொண்டாடுகிற உறவு உடும்பு பிடி உறவு, கொண்டிருக்கிற உறவு உடும்பு பிடி உறவு.